ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம எல்லோரும் இந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். ஜெபம். ஜெபம்னா என்ன? எல்லாரும் ஸ்ட்ரெயிட் முட்டி போடணும், சரிங்களா? நேர் முழங்காலில் நிற்கணும். கரங்களை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், சரியா? நம்ம பயபக்தியோட தேவ சமூகத்தில் காணப்படணும். எல்லாரும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக முட்டி போட்டாச்சா? ஏசுப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்காரு, நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகே சில்ட்ரன், நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நடக்கவிருக்க சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்க. நாங்கள் கற்றுக்க போகிற பாட்டு வசனம் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. ஆமேன். இந்த வீடியோ பிகினர் சில்ட்ரனுக்கான வீடியோ, சரிங்களா? பிகினர்னா யாரு? எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். திரும்பி சொல்லட்டாக்கா? எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் 3 ஸ்டாண்டர்ட்ஸும் தான் பிகினர், சரிங்களா? ஓகே, முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாட்டு கற்றுக்க போகிறோம். சாங் செக்ஷனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்றைக்கி ஒரு பாட்டு அக்கா சொல்லித்தர போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? அந்த பாட்டை திரும்பி நீங்கள் பாட போகிறீங்க, சரியா? ஆண்டவரோட பாடலை நம்ம பாடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி தானே குழந்தைங்களா? யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோகம் நானும் போக போறேன். நீயும் வாரியா? என் கூட வாரியா? இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியாம். நீயும் வாரியா? என் கூட வாரியா? இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியாம். யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. பாட்டு நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சரி, இப்போ நம்ம அந்த பாட்டை வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் கூட சேர்ந்து பாடுவீங்களா?
ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், லெசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ லெசன்னா முதல் பாடம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தலைப்பு என்னன்னா எலிசாவின் திருப்பணி. கூட சேர்ந்து சொல்லுங்க, எலிசாவின் திருப்பணி. திருப்பணினா அவர் ஆண்டவருக்காக செஞ்ச ஊழியத்தை தான் திருப்பணின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம எலிசாவை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிக்சராக இருக்கும். ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ திருமறை பகுதி வந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். சரி, அக்கா வந்து ஃபஸ்ட்டு இதோட நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேலின் அநேக தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தாங்களாம். சரியா? ஆனாலும் எலியாவுக்கு பிறகு யார் அந்த இடத்த வந்து நிரப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருந்துச்சாம். அப்போ எலிசா என்ற ஒரு மனுஷன் எலியாவுக்கு நல்ல ஒரு உடன் ஊழியக்காரா இருந்தாங்களாம். சரிங்களா? அவர் ஒரு நல்ல உடன் ஊழியக்காரன். ஊழியக்காரங்கன்னா என்ன? ஹெல்ப்பர். சரியா? நல்லா ஹெல்ப் பண்ணாங்களாம். எலியா எங்கே போனாலும் அவங்க கூடவே போவாங்களாம். எலியாவுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்களா. குட்டி குட்டியாக ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் கூட உங்கள் மம்மி டேடிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எப்போவுமே என்ன செஞ்சாங்களாம், எலியாவும் எலிசாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பராக இருந்தாங்களாம். சரிங்களா? என்ன எலியா கேட்டாலும் எலிசா ஃபர்ஸ்டால போய் என்ன செய்வாங்களாம், உதவி செய்வாங்களாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எலியா என்ன செய்கிறாராம், நான் என்ன பண்ணுறேன், பெத்தேல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன், நான் போக போகிறேன், நீ வராத, நீ இங்கே இருன்னு சொல்கிறாராம். உடனே எலிசா சொல்கிறானா, நான் மாட்டேன், நானும் என்ன செய்வேன், உங்களோட தான் வருவேன்னு அடம்பிடிச்சு என்ன பண்ணுறாராம், எலியாவோட போனாராம். உடனே திரும்பியும் அவர் எலியா என்ன பண்ணுறாரு, எரிகோன்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறாரு, அங்கே போகும்போதும் எலிசா கிட்ட சொல்கிறாரு, எலிசா நீ இங்கே இரு, நான் போகிறேன் அப்படின்றப்போ அப்பயும் எலிசா என்ன சொல்கிறாரு, இல்லை எலியா, நான் உங்களை போகவே விட மாட்டேன், நானும் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிகோவுக்கும் எலியாவும் எலிசாவும் 2 பேருமே போகிறாங்களாம். அப்புறமா யோர்தான் அந்த ஊருக்கு போகும்போது, அந்த பட்டணத்துக்கு போகும்போது அந்த இடத்துலையும் எலியா சொல்கிறாரு, நீ என்னோட வராத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் எலிசா என்ன பண்ணுறாரு, அடம் பிடிக்கிறார், இல்லை நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார். இதை யார் பார்க்குறா, தீர்க்கதரிசி புத்திரர் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? இவங்க 2 பேரையும் அப்படியே குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எலியா எந்த இடத்துக்கு போனாலும் எலிசா என்ன பண்றாரு, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் என்னென்ன செய்யறாரு, ஆண்டவருக்காக அவர் என்ன செய்யறாரு, ஊழியம் செய்யறதெல்லாம் பார்க்குறாரு. ஆண்டவருக்காக செய்யற நிறைய காரியங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் லேர்ன் பண்றாரு. சரியா? லேர்ன் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது, அவர் என்ன சொல்றாரு, எலியா என்ன பண்றாரு, எலிசாவை கூப்பிட்டு, பார் உனக்கு என்னதான் வேணும், நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எலிசா ஞானமா என்ன திரும்ப கேட்குறாரு, உங்களெல்லாம் கேட்டா உங்க மம்மி டேடி உனக்கு என்னதான்ப்பா வேணும்னா நீங்க என்ன சொல்வீங்க, எனக்கு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், பிஸ்கெட் வேணும், புது ட்ரெஸ் வேணும், பாய்ஸாக இருந்தால் என்ன கேட்பீங்க, கிரிக்கெட் பேட் வேணும் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஆனால் எலிசா என்ன கேட்குறாரு, ஞானமா உங்கள்கிட்ட இருக்க ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாராம். ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும்னு கேட்குறாராம். உடனே அதுக்கு எலியா சொல்றாரு, நான் வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தா கண்டிப்பா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாராம். இவருக்கு ஒரே ஹாப்பி. உங்களுக்கு யாராவது ஏதாவது தரேன்னு சொன்னா உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? வெரி ஹாப்பி. ஸோ அதே மாதிரி இவர் என்ன செஞ்சார், ஹாப்பியாக இருந்தாராம். அப்போ இவங்க அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது யோர்தான் நதி இருந்துச்சான். அப்போ இவங்க அந்த கரையை கடக்கணும். ஸோ அப்போ என்னாச்சு, நதி நடுவில் இருந்துச்சுல்ல. உடனே எலியா என்ன பண்றாரு, ஒரு சால்வையை எடுத்து நல்லா டைட்டா முறுக்குறாரு. அதை நல்லா டைட்டா முறுக்கிட்டு அதை என்ன பண்றாரு, தண்ணி மேல டுமில்னு அடிக்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு, டுமில்னு அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அந்த தண்ணி என்னவா அப்படியே 2ஆ பிளந்துச்சான். தண்ணி அப்படியே செப்பரேட் ஆயிடுச்சான். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேருமே அது வெட்டாந்தரையில அக்கறைக்கு போயிட்டாங்களாம், அந்த சைடு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா, குறுன்னு, தீர்க்கதரிசி
புத்திரர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோலாம் ஆண்டவர் இவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு என்னாச்சான், அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்து எலியாவை அப்படியே தூக்கிட்டு வானத்துக்கு போச்சான். உடனே இதை பார்த்து எலிசா, ஏன்னா அவரு எலியாவை விடவே மாட்டாரே, எங்க போனாலும் கூட போயிட்டே இருந்தாரே, அப்ப இவரை மட்டும் கூட்டிட்டு போகும்போது எலிசா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, என்னை விட்டுட்டு போறாரே, என்னை விட்டுட்டு போறாரேன்னு அவர் துக்கப்பட்டுட்டு இருந்தாரு. உடனே என்னாச்சு, அவரு எலியா மேல இருந்த அந்த சால்வை எலிசா மேல வந்து விழுந்துச்சு. யார் மேல வந்து விழுந்துச்சு? எலிசா மேல வந்து விழுந்துச்சு. உடனே அவர் என்ன செய்யறாரு, போயிட்டு அந்த யோர்தான் நதியை இப்ப கடக்கணும்ல, அந்த சைடு போகணும்ல, உடனே அவர் என்ன செய்யறாரு, எலியா செஞ்ச அந்த சேம என்ன செய்யறாரு, திரும்பி அந்த சால்வையை கொண்டு அந்த தண்ணி அடிக்கிறாரு. தண்ணி எப்படி ஆகுது, பிளக்குது. ஓகேவா சில்ட்ரன்? அப்படியே செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆன உடனே என்ன ஆகுது, அவர் அதுல நடந்து வராரு. நடந்து வந்தோடனே இதை பார்க்குறாங்க அந்த தீர்க்கதரிசி புத்திரர்லாம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. ஆச்சரியமாயிட்டு அவர் வந்த உடனே அவர் காலில் விழுந்து அவரை பணிஞ்சு அவரை வணங்குனாங்களாம். இவர் உண்மையான மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எல்லாரும் வணங்குனாங்களாம். அதுக்கப்புறம் அவர் எரிகோலேருந்து திரும்பி வரும்போது என்னாச்சு, இப்போ சொல்ல போகிறது ரெண்டாவது காரியம். ஓகேவா? எரிகோலேருந்து திரும்பி வரும்போது அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்கான். அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணியா, கெட்ட தண்ணியா, நல்லாவே இருக்காதா, குடிக்க கூட அது நல்ல தண்ணி கிடையாதான். அப்போ என்ன செய்யறாரு தெரியுமா, எலிசா உப்பு எடுத்துட்டு வர சொல்லி அந்த தண்ணியில கொட்டின உடனே என்னவா மாறுது, அந்த தண்ணி நல்ல தண்ணியா மாறிடுச்சான். உடனே என்னாச்சு, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா ஹாப்பி ஆயிட்டாங்களாம். இப்ப நம்ம ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வந்து எலியாவை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கு. எலியா அப்படியே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. பார்த்தீங்களா குழந்தைகளா? உடனே அவர் கையில இருந்த அந்த சால்வை யார் மேல வந்து விழுது, எலிசா மேல வந்து விழுது. இத தேவ தீர்க்க தரிசன புத்திரர் எல்லாம் பார்க்கறாங்க. அந்த சால்வை அவர் என்ன செய்யறாரு, கையில எடுத்து முறுக்கி அந்த தண்ணீர் மேல அடிக்கிறாரு. அந்த தண்ணி ரெண்டா பிளக்குது, செப்பரேட் ஆயிடுச்சு. பார்த்துட்டீங்களா? அப்போ தரை மட்டும் தானே கீழே இருக்கும். இங்க இருந்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கறாங்க. அவரு அதுல அழகா நடந்து வராரு. வாவ், கர்த்தர் நல்லவர்ல பிள்ளைகளா, கர்த்தர் நல்லவர். இப்ப கொஸ்டின் டைம். சரியா? அக்கா இப்ப வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுத்தல, இப்ப இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. எலிசா என்ன செய்கிறார், அந்த சால்வையை வச்சு எலிசா என்ன செஞ்சாரு, யோர்தான் நதியை செப்பரேட் பண்ணாரு, யோர்தான் நதியை பிளந்தாரு. நம்பர் 2, உப்பை வைத்து எலிசா என்ன செய்தார், அந்த உப்பை வச்சு என்ன பண்ணார், அந்த உப்பை தண்ணியில போட்ட உடனே அந்த தண்ணி என்னவா மாறிடுச்சு, நல்ல தண்ணியா மாறிடுச்சு. அப்போ சால்ட் ஹீல் வாட்டர். ஓகே சில்ட்ரன்?
நீ இயேசுவை எப்படி பின்பற்றுவாய்? நீ இயேசுப்பாவை எப்படி நீ ஃபாலோ பண்ணுவ? மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலியமா, மற்றவர்களை நம்ம அன்பு செலுத்துவது மூலியமா நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியும் இல்ல? ஆண்டவர் நம்மளுக்கு அதுதானே சொல்லி கொடுத்தாரு. உன்னை நீ நேசிப்பது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்துல நம்ம அன்பு கூறணுமா. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த பாடத்துக்கான மெமரி வேர்ஸ் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கா வாசிக்கிறேன், கூட கூட நீங்களும் என் பின்னாடியே சொல்ல போறீங்க. நம்ம வசனம் கத்துக்க போறோம். பொது நன்மைக்காகவே, திரும்பி சொல்லுங்க, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரொம்ப ஈஸி தானே இந்த வசனம்? ஆமா. இப்போ நீங்க சட்டுன்னு என்ன பண்ண போறீங்க? பைபிள் எடுக்க போறீங்க. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? அக்காவுக்கு வாட்ஸ்அப்ல உங்க ஆடியோவை நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஓகேவா சில்ட்ரன்? குட் சில்ட்ரன். சீக்கிரமா அனுப்புங்க. பாய். தேங்க்யூ.